மனம் தான் நம்ம எல்லா நிகழ்வுகளுக்குமே காரணம். நம்ம ஆசைப்படுவதாகட்டும், அழுவதாகட்டும், கோபத்தை காட்டுவதாகட்டும், நம்மளுடைய அந்த மனக்குமுறல்கள் அப்படிங்கிறது இருக்கு, மன உணர்வுகள் இருக்கு, மன அழுத்தங்கள் இருக்கு. இப்படி திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி எந்த தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மேஷத்திற்கு மனம் எப்படி இருக்கும்? ரொம்ப திடமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். சரி, அவங்க என்ன பண்ணுனா அந்த மனம் தெளிவாகவும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனோடையும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லைங்க. இந்த ரிஷபத்திற்கு மனப்பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் ஏற்பட்டால் அவங்க என்ன பண்ணணும்? பொதுவாக இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க சதா ஒரு யோசனையிலே தான் அவங்களுடைய நிகழ்வுகள் இருக்கும். இவங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலைக்கு மேலே இருக்கும். அதனாலேயே அவங்களுக்கு அதீதமான மன உளைச்சல், அடுத்தவங்க பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுறங்கிற பேரில் நிறைய மாட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ALP ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனம் தான் நம்ம எல்லா நிகழ்வுகளுக்குமே காரணம். நம்ம ஆசைப்படுவதாகட்டும், அழுவதாகட்டும், கோபத்தை காட்டுவதாகட்டும், நம்மளுடைய அந்த மனக்குமுறல்கள் அப்படிங்கிறது இருக்குது, மன உணர்வுகள் இருக்குது, மன அழுத்தங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதே மாதிரி எனக்கு மனசே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கே தொட்டாலும் அந்த மனம் அப்படிங்கிற ஒத்த வார்த்தை தான் நம்மளை இயக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மனம் யாருக்கெல்லாம் தெளிவாக இருக்கும், யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தரும், எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டங்களில் மனசில் பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை, முடிவெடுக்க தெரியல, நான்லாம் மனசாட்சிக்கு பயந்தவன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள், இது எல்லாமே ஒரு சில காலகட்டங்களில் யாராக இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்த அத்தனை மனிதர்களும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த மனம் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் நம்மளுடைய மனதினுடைய அற்புத சக்தின்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு அந்த அற்புத சக்தியை வெளிப்படுத்தி இருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க? அதை இந்த மனசு எதை ஆழமாக நம்புதோ அந்த விஷயத்தை தான் அதிகமாக யோசிக்கும், அதை பற்றி தான் முடிவெடுக்கும். அந்த நம்பாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க பல பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படின்னா எப்படி கொடுப்பார்? இப்போ ஒருத்தர் அவர் நல்லவருப்பா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக செய்வீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா உங்கள் நம்பிக்கைக்காகவே அவர் செய்வார். இல்லை நீ எல்லாம் எங்கத்த செய்ய போகிற, நீ எல்லாம் பண்ண மாட்ட அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம திரும்ப திரும்ப ஒரு செயலை நம்ம யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம மனதில் பதிவாகும். அதை தான் அது நிகழ்த்த முடிவு பண்ணும். அப்போது அந்த மனம்ங்கிறது நமக்கு தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்ம வேலை செய்யணும்னா நம்ம யாரை வழிபாடு செய்யணும்? ஏன்னா இன்றைக்கி திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி எந்த தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷம், இந்த மேஷத்திற்கு மனம் எப்படி இருக்கும்? ரொம்ப திடமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். மேஷத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய தன்மைகளை, அவங்களுடைய அந்த மனதினுடைய உணர்வுகளை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு ரகசியமான ஒரு நிகழ்வுகள், கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். சரி, அவங்க என்ன பண்ணுனா அந்த மனம் தெளிவாகவும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனோடையும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லைங்க. சிவபெருமான், சாட்சாத் சிவபெருமான் மட்டும்தான் உங்களுடைய மனதை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்க அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வம். ஏன்னா அந்த சந்திரனை மனதோடு ஒப்பிடுவாங்க.
அந்த சந்திரனையே பிறையாய் சூடியவர் யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் தான். அப்போ இந்த சிவபெருமானை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குவதன் மூலமாக உங்களுடைய மனதில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள், கேள்விகள், இயலாமைகள், ஆதங்கம், கவலை, வருத்தம், கோபம், காழ்ப்புணர்ச்சி, வஞ்சகம், இது எல்லாமே உங்களுக்கு குறைவதை நீங்கள் உணர முடியும். ஏன்னா அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம், அதுவும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். ரிஷபம். இந்த ரிஷபத்திற்கு மனப்பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் ஏற்பட்டால் அவங்க என்ன பண்ணணும்? பொதுவாக இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க சதா ஒரு யோசனையிலே தான் அவங்களுடைய நிகழ்வுகள் இருக்கும். முடிவெடுக்க மாட்டாங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்துக்குள்ளேயே அவங்க சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு முடிவுகள் எடுப்பாங்க. அந்த ரெண்டு முடிவுகளுமே சரியானதாகவே தோணும், அல்லது ரெண்டு முடிவுகளுமே தவறு அப்படின்னு தோணும். அப்படி தோணும் போது அந்த மனசில் ஒரு அழுத்தமும், ஒரு பாரமும், ஒரு கவலையும் ஏற்படும் போது அதை சரி செய்வதற்கு இவங்க யாரை வழிபாடு பண்ணணும், யாரால் அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான்னா, பெருமாள் வழிபாடுங்க. பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் வழிபாடு. நீங்கள் போய் பெருமாளுக்கிட்ட நின்று பெருமாளை மனமுருக பிரார்த்தனை பண்ணி, ஒன்றும் இல்லைங்க, 2 துளசி இதழ்களால் நீங்கள் பெருமாளை வழிபட்டு அந்த பெருமாளுடைய சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படிங்கிறத உங்களால் பண்ண முடிந்தால் பண்ணுங்க. எப்போ பண்ணணும்? புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணணும். புதன்கிழமை அன்று நீங்கள் பெருமாளை வழிபடும் போது உங்களுக்கு கட்டாயம் மனம் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மனக்கவலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம். இந்த மிதுனத்திற்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ரொம்ப ஒரு லேசியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ள எல்லாம் போகக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலைக்கு மேலே இருக்கும். அதனாலேயே அவங்களுக்கு அதீதமான மன உளைச்சல், அடுத்தவங்க பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுறங்கிற பேரில் நிறைய மாட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு அந்த மனம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு ரொம்ப மென்மையாக இருக்கும். பார்க்க தான் ரொம்ப டெரர் மாதிரி தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ மென்மையாக, ஒரு சாஃப்டாக, ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அவங்க மனம் இயங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சரி செய்வதற்கு இவங்க யாரை வழிபாடு பண்ணினா இவங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கஜலக்ஷ்மி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா சிவன் கோவில்லையும் கஜலக்ஷ்மி இருப்பாங்க. அந்த கஜலக்ஷ்மி கிட்ட நீங்கள் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருங்க. அந்த கஜலக்ஷ்மியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கஜலக்ஷ்மி தான் உங்களுக்கு அந்த மனோ வலிமையை தரக்கூடிய ஒரு அம்பாளாக இருக்காங்க. அதனால் அந்த கஜலக்ஷ்மியை வழிபடும் போது பொதுவாகவே இந்த மிதுனத்திற்கு அந்த கஜலக்ஷ்மிங்கிறது அவ்வளோ ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் கஜலக்ஷ்மியை வெள்ளிக்கிழமை அன்று போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக அது வேலை செய்யும். கடகம். இந்த கடகம் என்ன பண்ணுங்க, மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கும். அடுத்தவங்க கவலையெல்லாம் தனக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனசு யாருக்கு இருக்கும் தெரியுமா? இந்த கடகத்துக்கு தாங்க அதிகமாக இருக்கும். மனசாட்சிக்கு பயந்தவங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடகத்துக்கு அது பொருந்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மனம் என்ன சொல்லுதோ மனசை பற்றியே, அந்த மனத்தில் உள்ள அந்த உணர்வு குவியல்கள் அப்படிங்கிறது கடகத்துக்கு மட்டும்தான் அது ரொம்ப ஹையாக வேலை செய்யும். ஏன்னா இந்த மனதுக்கும் சந்திரனுக்கும் ஒப்பீடு பண்ணும்போது இந்த கடகத்தின் அதிபதியே சந்திரனாக தான் வருவார். அப்படிப்பட்ட அந்த சந்திரனுடைய நிலை எப்படி இருக்கும்? வளர்புறையில் வளர்ந்து தேய்பறைகள் தேய்கிற மாதிரி அவங்களுடைய மன ஓட்டங்கள் ஒரு நிலையில் இருக்காது, சதா ஒரு இறைச்சலுக்குள்ளேயே இருக்கும். இதை எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், யார் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல்களோடையே, ஒரு குமுறல்களோடையே, ஒரு வருத்தத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. சரி, இவங்களுடைய அந்த மன வருத்தம் தீர்வதற்கும், அவங்களுடைய பாதிப்புகள் குறைவதற்கும், சங்கடங்கள் தீர்வதற்கும், முக்கியமாக கடன்னாவே அவங்களுக்கு காத தூரம் அந்த மனசு கிடந்து அழுத்தம்.
அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபடுவதற்கு இவங்க யாரை வழிபாடு பண்ணினா அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் தீரும் தெரியுமா? இவங்க வழிபடக்கூடிய ஒரு இறைவன் யார் அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த மனோ வலிமையை தரக்கூடியவர் யார் அப்படின்னா முருகன் தான். அப்போ முருகனை எந்த அளவுக்கு இவங்க ஆத்மார்த்தமாக கும்பிட்றாங்களோ, அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க, முருகன் கோவிலுக்கு தான் போய் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி முருகன் கோயிலெல்லாம் நிறைய கூட்டங்கள் இருக்குது. உங்களால் கோயிலுக்கு போக முடியல, முருகனை பார்க்க முடியல, முருகனை நீங்கள் எங்கே இருந்தாலும் தரிசனம் பண்ணலாம். அந்த முருகனை உங்கள் மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்னதாக வேல் இருக்குன்னா வேலை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வேல் சக்தி வேலாக, ஏன்னா சக்தி வேல் தான் முருகன் கையில் உள்ள வேல், என்ன சக்தி வேல் தான். அப்போ அந்த சக்தி வேலை வச்சு நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு அந்த மனம் சார்ந்த பயம், பிரச்சனை, அழுத்தம், கவலை, கஷ்டம் எல்லாமே விலகிறத உங்களால் உணர்வுபூர்வமாக உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிம்மம். இந்த சிம்மத்துக்கு பார்க்கும்போது இந்த மனசு என்ன பண்ணுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சிங்கத்தின் அந்த சிம்ம ராசியினுடைய அந்த மனம் என்ன சொல்லும் தெரியுமா? அவங்க பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு குழந்தை மனம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த கவலைகளை, கஷ்டங்களை வெளிப்படுத்தாமல் இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க தனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில் தைரியமானவர்களாக காமிச்சுக்கிறது அவ்வளோ லேசான விஷயம் இல்லைங்க. அது அவங்களால மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரி, இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சிம்மத்திற்கு மன அழுத்தம், மனக்கவலைகள், கஷ்டங்கள், அவங்களுடைய நிகழ்வுகள்லேருந்து எப்படி இவங்க தற்காத்து கொள்வது? இவங்களுக்கு யாரை வழிபட்டால் அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியாகும் அப்படின்னா, மானசீகமாக இவங்க மனசார குருவாக யாரை வரிச்சுக்கிறாங்களோ அவங்கள வழிபாடு செய்யணும். இல்லைன்னா பிரம்மா, எல்லா சிவன் ஆலயத்துலேயும் பிரகாரம் சுற்றும்போது கோஷ்டத்தில் வடக்கு பார்த்த மாதிரி பிரம்மா இருப்பார். அந்த பிரம்மாவை நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரம்மா கிட்ட போய் ஒரு 2 நிமிஷமாவது உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அந்த மனசார அந்த பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணுங்க. என்றைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்று போக வேண்டும். வியாழக்கிழமையில் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாகவும், பொறுமையாகவும், நிதானமாகவும் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த பிரம்மா தான் உங்களுடைய அந்த கவலைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்ணிக்கு இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை உடனே அதை தூக்கி போட மாட்டாங்க. அது ஏன் வந்தது, எதனால் வந்ததுன்னு தீர்க்கமாக ஆராய்ஞ்சு அதை சரி செய்வதற்கு என்ன பண்ணணும்னு சதா யோசனையிலே இருக்கக்கூடிய ஒரு ராசின்னா அது கன்னி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கன்னிக்கு மன அழுத்தங்கள் வரும்போது, மனக்கவலைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அந்த மனக்குமுறல்களை அவங்க எப்படியெல்லாம் சரி செய்துக்க முடியும்? யாரை வழிபட்டால் அவங்களால அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவங்க சீனிவாச பெருமாளை வழிபடுவது நல்லது. அந்த சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு அங்கே பெருமாள் இருக்கணும். அந்த சீனிவாச பெருமாளை அவங்க எங்கே இருந்தாலும் சீனிவாச பெருமாளை வழிபட்டால் அவங்களுக்கு அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், அழுத்தங்கள் குறையுமானா கண்டிப்பாக குறையுங்க. இன்னும் பெருமாள் ஆலயங்களில் ஏதாவது தீர்த்த குளங்கள் இருக்குது, அந்த தீர்த்தத்தில் நீராடுவதற்கோ அல்லது அந்த தீர்த்தத்தின் தண்ணியை எடுத்து தலையில் தெளித்து கொள்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அதை பண்ணுங்க. அந்த மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்குவப்படும், உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளில் யோசிக்கும், உங்களுடைய முடிவுகளில் தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் இருக்கு மனம் என்ன செய்யுது? இந்த துலாமை பொறுத்தளவில் அவங்களுக்கு மன கஷ்டங்கள் அப்படிங்கிறத ரொம்ப அது ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப போராடுவாங்க, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த துலாமை பொறுத்தளவில் சுக்கிரன் ரொம்ப கஷ்டம் வந்தாலும் அப்படி சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கும்.
ஆனால் என்ன பண்ணுறது, சோதனைகள் இவங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். மனசில் சதா ஏதாவது ஒரு கஷ்டங்களை நினச்சி நினச்சி பழசை நினச்சி 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 அசைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இவங்க அந்த மன கஷ்டங்கள்லேருந்து, கவலைகள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்? இவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இவங்க வழிபடக்கூடியவர் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒரு கால பைரவருக்கு தீபம் ஏற்றி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கால பைரவருக்கு இந்த கும்பம் மாதிரி ஒரு தீபம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நெய் விட்டு ஒரு திரி சுடரோட முதல்ல எல்லாம் அப்படி இருக்கும். அந்த அந்த கும்பம் மாதிரி உள்ள தீபத்தில் தீபமேற்றி நீங்கள் காலபைரவர் சன்னதியில் வச்சுட்டீங்க அப்படின்னா, இல்லை அவங்க கருவறை தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த மனம் சார்ந்த அழுத்தங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாகதை உங்களால் உணர்வுபூர்வமாக உணர முடியும். கூடுதலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கு இவங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்று காலபைரவரை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து, மன அழுத்தங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். விருச்சிகம். இந்த விருச்சிகத்திற்கு மனசு என்னங்க சொல்லும்? இயல்பிலேயே சொல்லுவாங்க, விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம், அதனால் இயல்பாகவே அவங்களுக்கு மனசு அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக இருக்கும் அப்படின்னு. அது உண்மையும் கூட தான். ஆனால் அதே சமயம் விருச்சிகம் என்ன பண்ணுன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த அடியை வெளிப்படுத்தாது, வெளியில் யாருக்கிட்டையும் காமிச்சிக்காது. அது பார்த்தாவே தெரியும் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சும். ஆனாலும் வாய் விட்டு அவங்க வாயால் நான் கஷ்டப்படுறேன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதுதான் அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவங்களுக்கு மன அழுத்தங்கள் எவ்வளோ ஒரு ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு மனசில் ஒரு அழுகாத குறைய அந்த கண்ணீரை வெளிப்படுத்த மாட்டாங்க, அவ்வளோதானே தவிர அவங்க அந்தளவுக்கு ஹைப்பர் டென்ஷனில் தான் இருப்பாங்க. அந்த கஷ்டங்கள், கவலைகளை கூட ரகசியமாக தான் அவங்க பாதுகாத்துக்குவாங்க. வெளியில் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறதுல இவங்கள மாதிரி கில்லாடி வேறு யாருமே கிடையாதுங்க. அப்போது இவங்க யாரை பிடித்தால் அந்த மனசை சரி பண்ண முடியும், அந்த மன வலிமையை இவங்களுக்கு கூட்ட முடியும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மனம் அவங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு பார்த்தா, இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னா மதுரை மீனாட்சி அம்மனை பலமாக பிடிச்சிக்கோங்க, ரங்கநாதரை பலமாக பிடிச்சிக்கோங்க. இந்த மதுரை மீனாட்சியும் அரங்கநாதனும் தான் உங்களுடைய மன வலிமையை அதிகப்படுத்துவதற்கு உங்களுக்கான மார்க்கத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க 2 பேரும் வழிபடுறதுனால உங்களுக்கு, நீங்கள் ஆணாக இருக்கீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனைகளும் அழுத்தங்களும் வராது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்தாலும் அது பனி போல, வெயிலை சூரியனை கண்ட பனி போல விலகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு. இந்த தனுசுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள், அழுத்தங்கள் அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக நிறைய வரும் அப்படின்னா, குழந்தைகளால் நிறைய செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த செலவுகளாலேயே அவங்களுக்கு மனசில் ஒரு விதமான ஒரு பாரம், ஒரு அழுத்தம், நமக்கு மட்டும் ஏன் குழந்தைகள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண கவலைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடும். சரி, இவங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு இவங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா, மலைமேல் உள்ள முருகனுங்க. சொல்லணும்னா பழனி மலைக்கு போகலாம், அடிக்கடி இவங்க போகலாம், பழனி முருகனை கும்பிடலாம். அதே சமயத்தில் எல்லாரும் பழனிக்கு போகணுமா? இன்றைக்கி உள்ள காலத்துலலாம் பழனிக்கு, இப்போ சமீபத்தில் தான் நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன். கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம். முருகனை தரிசிப்பதற்கு அவர் தான் நம்மளுக்கு மனசு வைக்கணும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த பழனி மலை முருகனை மட்டும் இல்லை, மலை மேல் இருக்கக்கூடிய குன்றின் மேல் அமர்ந்த எந்த குமரனானாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். மகரம். இந்த மகரத்திற்கு மனதினுடைய நிகழ்வு எப்படியெல்லாம் வேலை செய்யும் தெரியுமா? இந்த மகரத்தை பொறுத்தளவில் தொழில் சார்ந்த அழுத்தங்களால் மட்டும்தாங்க உங்களுக்கு அந்த மனம்ங்கிறது பாதிக்கும். அடுத்து பெண்ணாக இருக்கீங்கன்னா மாமியாரால் மனம் அழுத்தமாடும். அப்போ இந்த மன அழுத்தத்திற்கு அவங்க ஒரு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, ரொம்ப கலக்கமாகி, அவங்களுடைய அந்த கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவங்களுக்கு யார், அந்த திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தெய்வமாக மகரத்திற்கு யார் வேலை செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு பெருமாள் வழிபாடு தாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதுலேயும் இந்த பெருமாளை இவங்க வழிபடும் போது
தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஒரு கோவிலுக்கு போனால் தாயார் அமர்ந்த இடத்துல இருப்பாங்க. தாயாரை முதல்ல வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்கும். அந்த தாயார் உங்களுக்கு செங்கமல தாயாராக இருக்காங்க, இல்லை கமலாம்பிகாவாக இருக்காங்க அப்படின்னா, அந்த தாமரைங்கிற ஒரு பொருள் வரக்கூடிய பத்மாவதியாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பத்திற்கு மனம் எதனாலெல்லாம் பாதிக்கப்படும், என்ன காரணங்களாலெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்த கும்பத்துக்கு எதிர்பாராத சில நிகழ்வுகள், எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களை நம்பி, எதிர்பாராத சில கஷ்டங்களை நம்பி, அந்த எதிர்பாராத உடல் அவஸ்தைகளை தாண்டி, அந்த குழந்தைகளுக்கு எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள் நடக்குது, குழந்தைகளால் எதிர்பாராத ஒரு அவமானம் ஏற்படுது அப்படின்னா, இதனாலேயே அவங்களுக்கு அந்த மன உளைச்சலும் மன கஷ்டமும் மன அழுத்தமும் அதிகமாக அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் இருந்து இவர்கள் தப்பிக்கணும்னா இவங்களுக்கான தீர்வு என்ன, இவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த பொதுவாக கும்பத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு மனோரஞ்சிதம் அப்படிங்கிற அம்பாளுடைய திருநாமம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா, மனோன்மணி மனோரஞ்சிதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருநாமத்தோட தாயார் இருக்காங்கன்னா அவங்கள பிடிக்கலாம். அடுத்து அங்கே மீனாட்சி அம்மனை இவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக வழிபட்டுறதுனால இவங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படின்னு ஏற்படும். அல்லது பச்சை அம்மன் வழிபாடு, இந்த பச்சை அம்மன் வழிபாடுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப மொத்தத்தில் பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்கா, அமர்ந்த நிலையில் அந்த அம்பாள் இருக்காங்க, போய் பச்சை பட்டு வஸ்திரம் சாற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பச்சை மலர்கள் மறிக்கொழுந்தாக இருக்கட்டும் அல்லது மனோரஞ்சிதமாக மலர்களாக இருக்கட்டும், அந்த மருவாக இருக்கட்டும், அந்த பச்சை மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனக்கவலைகளையும் மன குமுறல்களையும் அந்த அம்பாள் உங்களுக்கு சரி செய்து கொடுப்பாங்க. இந்த மீனத்திற்கு மனம் எப்படி இருக்குங்க? இயல்பாகவே மீனத்திற்கு 5வது வீடு சந்திரனுடைய வீடு. அந்த மனம் நம்ம மனசை பற்றி பேசுகிறோன்னா 5ஆம் பாவகம் நல்லா இருக்கும். அந்த 5ஆம் பாவகம் சிறப்பாக இருக்குன்னா நம்ம மனசு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் பாவகம் சரியில்லைன்னா அந்த மனசு கலங்கும், கவலைப்படும், கஷ்டப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 5 அப்படிங்கிறது கடகத்திற்கு உரித்தான சந்திரனாகவே மீனத்துக்கு வர்றதுனால இவங்க சதா ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க. மீன்னாவே அது தண்ணிக்குள்ளே ஓடுற ஒரு ஜீவராசி. அப்போது சதா ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. தெளிவாக முடிவு எடுக்கிற மாதிரி தோணும், ஆனால் ஃபைனலில் என்னாகும், அது ஒரு குழப்பத்தில் தான் முடியும். ஃபைனலாக யார்கிட்டையாவது அட்வைஸ் கேட்டு தான் அவங்க அந்த முடிவுகளை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்களுக்கு சந்திரன் நல்ல அமைப்பில் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுத்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இல்லைன்னா அதனாலே ஏண்டா அந்த முடிவு எடுத்தோன்னு யோசிச்சு கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். சரி, இவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, தனியாக புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்கள், அது கருமாரியாக இருக்கலாம், முத்துமாரியாக இருக்கலாம், இல்லை காளியாக இருக்கலாம், தனித்துவமாக இருக்கக்கூடிய அம்பாள் யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும், அம்மானு நீங்கள் கூப்பிட்டாவே போதும், அந்த மனசில் உள்ள கவலை கஷ்டங்கள் அழுத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகுங்க. அந்தளவுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எப்போ வழிபாடு பண்ணணுன்னா, பௌர்ணமி அன்று நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். அதற்கு ரொம்ப உகந்த காலங்கிறது சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் அம்மன் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீனத்திற்கு அதை விட அந்த மனக்கவலைகளையும் குமுறல்களையும் அந்த மன தெளிவான ஒரு சூழ்நிலைகளையும் தருவதற்கு வேறு ஆளே கிடையாது. அந்தளவுக்கு அந்த அம்பாள் வழிபாடு தான் உங்களுக்கு நன்மைகளை தரணும். அதனால் இந்த அம்பாளை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுமே சாதகமாக நடக்கும். ஏன்னா நம்மளை ஆட்டுவிப்பது மனம் தாங்க. மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த மனம்க்கு தான் நம்ம எல்லா நிகழ்வுகளுக்குமே நம்ம மற்ற யோசனைகள் அறிவு சார்ந்த நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு கவலைன்னு யாராவது என்னன்னு கேட்டால் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனசு சரியில்லைங்கிறத இனிமேல் யாரும் பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தெய்வங்களை மனதார நீங்கள் வருத்தி உணர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யும். மனதை விட மருந்து எதுவுமே கிடையாதுங்க.
நமக்கு உடம்பு குணமாகணுமா, மனசு சரியாக வச்சுக்கிட்டாலே போதும், உடம்பு குணமாயிடும். அந்த மாதிரி அந்த மனம் தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஜென்ரலாக பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கும் உங்களுக்கு என்ன லக்னம், என்ன ராசி எதுவுமே எனக்கு தெரியலங்க. ஆனாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். மனசு ஒரு அழுத்தமாக இருக்குது, மனசு ஒரு பாரமாக இருக்குது, மனம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை யார் சரி செய்வார்? சித்தர்கள் சரி செய்வாங்க. பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சித்தர்கள் கோவில், சித்தர்கள்னாவே என்ன, சித்தம் தெளிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சித்தர் கோவிலுக்கு போங்க, உங்கள் முன்னோர்களை நினச்சி அவங்கள பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனம் நிம்மதியடையும், சாந்தமடையும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.